மல்லிக்கீரை புதினா வச்சு ஒரு ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை கொஞ்சம் வெட்டி போடுறேன். இதையும் கூட அரைக்கணும். 1/4 கப்பு தேங்காய், 2 பல் 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வருவோம். அரைச்சாச்சு. அரை மணிக்கூர் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 1/4 கப்பு அதை தண்ணி வடிய வச்சுருக்கேன். எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஒன்று இந்த அளவுக்கு வெங்காயம் வந்த பிறகு தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய தக்காளினா 1 போட்டால் போதும். மெயினான காரியமே இந்த தேங்காய் பால் தான். தக்காளி இந்த அளவு குழஞ்ச உடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு உப்பு போட்டு கொடுப்போம். மசாலாவில் உப்பு பிடிச்சா தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்த பிறகு தேங்காய் பால் ஊற்றுவோம். 1/4 கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். மீதிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். சின்ன கொதி வரட்டு, நல்லா வெட்டி தலைக்காண்டாம். கொதி வந்தாச்சு, அரிசி போட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிடுவோம். கொதி வந்தாச்சு, ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுவோம். ஒரு விசில் வரட்டு. கூட தொட்டுக்க எதுவும் கொடுக்கட்டாலும் லஞ்ச் பாக்ஸ் காலியாகவே வரும். குக்கரை எண்ணிக்கி வச்சாச்சு. இதோட ஒரு ஸ்பூன் நெய் போடுவோம். நம்ம அப்போ நெய் ஒன்றும் போடலை, அவ்வளோதான். நல்ல ஒரு புலாவ் ரெடி. இது கூட நீங்கள் ஃபிஷ் பொரிச்சதை வச்சு சாப்பிடலாம், இல்லை தயிர் ஆனியன் வச்சு சாப்பிடலாம், ஏதாவது ஒரு சாலட் வச்சும் சாப்பிடலாம். இப்போ சூடாக இருக்கிறனால அப்படி சேர்ந்த மாதிரி வருது. ஆறுனா உதிரியாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி லஞ்ச்.